பேரவைத் தலைவர்களே, கனிம வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் தொடர்ச்சியாக என்னுடைய பதிலை தொடங்குகிறேன். விடுதலை போராட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் பெண் குரலாக ஓங்கி ஒலித்து வெள்ளையனை அலறச் செய்த வீரமங்கை வேலுநாச்சியார், வீரத்தின் விளை நிலவமாகவும் வெள்ளையர்களுக்கு சிம்மசொப்பனமாகவும் விளங்கிய மருது சகோதரர்கள், பாகனேரின் நாட்டை ஆண்டு வெள்ளையர்களை போர் திறனால் அன்பு செய்த வாழுக்குவேலி அம்பலம், ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனி படைக்களத்தை தற்கொலை படையாய் உடைத்து நோக்கிய உடையாள் பெண்கள் படை தளபதி வீரமங்கை குயிலி, ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாப்புகளுடன் நெஞ்சுரத்துடன் வீரப்போர் புரிந்து இன்னுயிர் இழந்த மாமன்னர் முத்துவடுகநாத தேவர், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது இந்தியாவிலேயே முதன்முறையாக சிறை உடைப்பு போராட்டத்தை திருவாடானில் முன்னின்று நடத்திய முதுபெரும் தலைவர்களான சின்ன அண்ணாமலை செட்டியார் மற்றும் டி.எஸ். ராமநாதன் பிள்ளை அவர்களையும் நாடு இன்றும் போற்றி வருகிறது. இப்படி வீரத்தின் விளைநிலமாகவும் தியாக செம்மல்களின் பிறப்பிடமாகவும் விளங்கிய புனித பூமியாம் ராமநாதபுரத்தில் இருந்துதான் சிவகங்கை மாவட்டம் தோன்றியது. பார்போற்றும் தேசிய தலைவர், ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனது இரு கண்களாக கொண்டவர் தெய்வத்திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்தது புனித பூமியான ராமநாதபுரம் மாவட்டத்தில்தான். உலக நாடுகளுக்கே இந்தியா ஒரு வல்லரசு என்று பறைசாற்றும் அக்னி ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றி இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற சிறப்பு பெற்ற முன்னாள் மேதகு இந்திய ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பிறந்ததும் அதே மண்ணில்தான். இத்தகைய வீரமும் தீரமும் ஆற்றலும் அறிவும் பொதிந்த இப்புனித பூமியில் தோன்றிய தங்க தளபதிதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் இங்கே பெருமையுடனும் கர்வத்துடனும் சொல்லிக் கொள்கிறேன். விலை மதிப்பற்ற வைரங்கள் பிறக்கும் மண்ணில்தான் மீண்டும் அரிய வைரங்கள் தோன்றும். எவராலும் எட்டி பிடிக்க முடியாத, தொட்டு பார்க்க நினைக்கும் எதிரிகள் எவர் வரினும் சற்றும் உரசி பார்க்க முடியாத வலிமையான ராமநாதபுரம் வைரம்தான் இன்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து தமிழ்நாட்டுக்கே ஒளி வீசிக்கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறை உடைப்பு போராட்டத்தை திருவாடானையில் மேற்கொண்டு சுதந்திர இந்தியாவில் திருவாடானை தொகுதியில் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தியாக செம்மல் பாலபாரதி செல்லத்துறை ஐயா அவர்களின் வழிவந்து தேசப்பற்றை கற்றுக்கொண்டவன் நான். எனது தந்தை இந்திய கப்பல் படையில் இந்தியாவின் பல பகுதியிலும் தேசத்திற்காக பணியாற்றி தேசப்பற்றை எனக்கு தினம் தினம் சொல்லி வளர்த்த என் தந்தை அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். எனது தந்தை தந்த தேசப்பற்றுடன் சேர்த்து நம் தாய் தமிழ்நாட்டு மக்களின் மீதான பற்றையும் என்னிடம் வளர்த்தெடுத்து பல்மருத்துவரான என்னை தாவகாவில் ஒரு பக்குவமிக்க மக்கள் தொண்டனாக களப்பணியாற்ற தூண்டியவர் நம் தளபதி. என்னை அடையாளம் கண்டு தளபதியிடம் என்னை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு ஊக்கமூட்டி வழிகாட்டி தளபதியின் தளபதியாய் நின்று வழி நடத்தியவர் எங்கள் அன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனது இரு பிள்ளைகளில் மூத்தவனை நான் நாட்டுக்கு தெரிகிறேன் என்று என்னை என் தளபதியிடம் உட்படுத்த என் தாயார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். ஒரு நல்ல வாழ்க்கை துணைவியாக நான் பயணிக்கும் பாதையில் ஒவ்வொரு முயற்சியிலும் முழு பங்களிப்பை தந்து அரசியல் நான் பணியாற்றி துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரை எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்த என் மனைவிக்கும் இந்த நல்ல வேளையில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட்டு குடும்பமாக வாழும் எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் காலத்தில் என்னோடு தோளோடு தோள் நின்று வெற்றிகரமாக பாடுபட்ட எனது நண்பர்களுக்கும் இரவு பொருள் பாராது வெற்றி ஒன்றை மூச்சாக ஓய்வில்லாமல் உழைத்த கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்குடி தொகுதி மக்களிடம் எனக்காக வாக்கு சேகரிக்க நகருக்குள் தளபதி நுழைந்த செய்தி கேட்டு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அப்பா, அம்மா, எனது நம்ம தங்க தளபதியின் வெற்றி உறவுகள் அலைகடல் என திரண்டு வந்து ஆர்ப்பரித்த கூட்டத்தின் முன் தங்கள் பொற்கரங்களால் என் கரங்களை பற்றி உயர்த்திய கணமே வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை நானும் உணர்ந்தேன், மக்களும் உணர்ந்தார்கள். உங்களின் தம்பியை வீழ்த்த அங்கு அத்தனை சூழ்ச்சியல் செய்தும் உங்கள் பிரச்சார வாகனம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரவுண்டானா அருகில் ஒரு சுற்று வந்த போதே சூறைக்காற்றில் பறக்கும் கூரை போல் என்னை சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சியில் கலைந்து போனது எனது வெற்றியும் உறுதியானது. காரைக்குடியில் நீங்கள் கால் தடம் பதித்ததும் எனது வெற்றி மட்டுமல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதியிலும் உங்கள் வெற்றி கோட்டையாக மாறியது. காரைக்குடி சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக 1,00,000 வாக்குகளுக்கு மேல் செலுத்தி என்னை வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள்.
நன்றி மட்டுமல்ல, என்றும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று பேரவையில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக சுதந்திர வீர வரலாற்றில் தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் என்று அழைக்கப்படும் தியாக வரலாறு நடந்தேறிய தேவகோட்டை மற்றும் அதன் தாலுகாவை தன்னகத்தே கொண்டது காரைக்குடி தொகுதி. கம்பீரமான வீடு, காரசாரமான உணவு, வெள்ளை பணியாரம் போல் மனம், வெளிநாடுகள் பொருளீட்டிய தமிழ் இனம், கடவுளுக்கே பசி எடுக்கும் காரைக்குடி சாப்பாடு, கண்டாலே பசியந்தும் காரைக்குடி பலகாரம், வீட்டிற்கு வண்ணம் சேர்க்கும் ஆத்தங்குடி டைல்ஸ், விளக்கென்றால் புகழ்பெற்ற அரியக்குடி அகல் விளக்கு, கண்ணியமிக்க பெண்ணியத்திற்கு பெருமை சேர்க்கும் காரைக்குடி கந்தாங்கி சீலை வகைகள். கோபுரத்தில் தமிழை ஏற்றி வைத்து தமிழ் தாய்க்கு என்று தமிழகத்தில் தனிக்கோவில் அமைத்த ஊர் எங்கள் காரைக்குடி. கல்விக்கு கொடை கொடுத்து காரைக்குடி கல்விக்குடியாக மாற்றிய வள்ளல் அழகப்ப செட்டியார் மற்றும் உலக புகழ் பெற்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்ததும் காரைக்குடிதான். இவ்வாறு பல்வேறு பெருமைகளுடைய காரைக்குடி தொகுதியை முதலில் அமைச்சர் தொகுதி என்னும் அந்தஸ்துக்கு உயர்த்தி எனக்கு அமைச்சர் பதவியும் வழங்கி அழகு பார்த்து கொண்டிருக்கும் அருமை தலைவர் முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் என் நெஞ்சத்திலிருந்து கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.